வணக்கம் நண்பர்களே. சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ். திமுகவினுடைய 30 விழாவில் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை தனி குனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய ஹெட்டிங். இது தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்ற ஒரு இது இந்த இதில் முக்கிய செய்தியாக போட்டிருக்காங்க. தமிழகம் எந்த வகையில் தலை குனிந்து விட்டது அப்படின்றது தான் இப்போ நம்ம இது பேசும் பொருள். எப்பொழுதிருந்து தமிழகம் தலைகுனிய ஆரம்பித்தது, எந்தெந்த சூழல்களில் அப்படின்றதான் நம்ம இப்போ இதை பற்றி பேச போகிறோம். தமிழகத்துக்கு என்றைக்கு கலைஞர் பொறுப்பேற்றாரோ அன்றைக்கே தமிழகம் தலைகுனிய ஆரம்பித்து விட்டது. காரணம் என்ன? சுயநலம், சுயநல அரசியல். இதுதான் இதுக்கு மூலமே, இதோட மூலமே. எப்படி சுயநல அரசியல்? ஊழல்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அது சுயநலத்தின் சார்ந்து தான். யாருமே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆண்ட எந்த முதலமைச்சர்களும் யாரை இந்த இதில் கையூட்டு பெற்றோ தன்னை வளப்படுத்திக்கலை. இதுதான் உண்மையான தமிழகத்தினுடைய உண்மையான ஒரு நிலவரம். இது ஆரம்பம் இவர் தான். இது ஃபஸ்ட்டு. இப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல எப்படி இதை இதாகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு வெளியே வந்த உடனே ஊழல் பட்டியல் அவர் கேட்குறதே அவரை எதுக்காக வெளியே அனுப்பப்படுகிறார், அவர் ஏன் வெளியே வர்றார் அப்படின்னாக்கா, இவர் கேட்குறது துண்டுபிடி குடித்தவன்லேருந்து சும்மா நடந்து போகிறவனுக்கு 3 மாடி 4 மாடி வீடு இவங்களுக்கு ஆட்சியில் ஒரு 3 வருஷம் 2 ஆண்டுகளில் எப்படி வந்தது, திமுகவினுடைய நிர்வாகிகளுடைய கணக்கு கேட்டார். கட்சியினுடைய கணக்கு கேட்கல, திமுக நிர்வாகிகளுடைய கணக்கு கேட்டார். சரி, அதுலேருந்து அவர் நீக்கப்பட்டார். அதிமுக உருவானது. அவர் இருக்கிற வரைக்கும் ஆண்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மா இருந்து ஆண்டாங்க. இது ஒரு இது இருக்கட்டும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஊழல் பட்டியல். பூச்சி மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்து, அரிசி பேரை, கோதுமை பேரை ஒன்றை கூட விட்டு வைக்கல. எதையுமே விட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாத இதுவே கிடையாது. சர்க்காரே கமிஷன், அது ஒரு தலைக்குனிவு. அதற்காக அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியின் காலை வருடி பல நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை கடந்து நீதிமன்றத்தின் முன் சர்க்காரிய கமிஷன் கைகட்டி வாய்ப்புத்தி நின்றது. அது ஒரு தலைகுனிவு. அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னாக்கா, இந்திரா காந்தி அம்மையாரோட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு கச்சத்தீவை விட்டு தந்தது. அது ஒரு தலைகுனிவு. இப்படி அடிக்கடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். யாரால் தலைகுனிவு? இந்த தமிழ் மண்ணுக்கு யாரால் தலைகுனிவு ஏற்பட்டது? தொன்று தொட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் காவிரியினுடைய ஒப்பந்தத்தை புதுப்பிக்காதது, அது ஒரு தலைகுனிவு. இன்றளவும் பல போராட்டங்களிடையே நடுவர் மன்றம் எல்லாத்தையும் அமைக்கப்பட்டு அரசிதழில் இவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அதை இடம்பெற செய்யாதது, அது ஒரு தலைகுனிவு. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அரசிதழில் வெளியிடுறாங்க. தலைகுனிவை பற்றி இவர் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். நமக்கே இதெல்லாம் பெரிய தலைகுனிவாக இருக்குது. மாநில சுயாட்சி, நாங்கள் உரிமையை எப்போதான் நாங்கள் எந்த உரிமையை நீங்கள் மாநிலத்தின் உரிமையை எதை நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க? எதையாவது காப்பாற்றிருக்கீங்களா? நீட் தேர்வை பற்றி வேற பேசியிருக்காரு. நீட் தேர்வை கொண்டு வந்ததே நீங்கள் தானே. நீங்கள் மத்திய அமைச்சரில் இருக்கும்போது எத்தனை முறை சொல்கிறது? திரும்ப 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 நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வின் காரணமாக 10லேருந்து ஒரு 15 பிள்ளைங்க
அடிமட்ட பிள்ளைங்க வந்து இதில் வந்து இதாக இருக்குது, வெற்றி பெற்றுருக்கு நீட் தேர்வில். பரோட்டா மாஸ்டர் பையன், வீட்டு வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி இந்த நீட் தேர்வு இருக்கிறதுனால தான் வந்து இந்த 10 பிள்ளைங்க வந்து எம்பிபிஎஸ்க்கு போகுது. பாருங்கள், இது செய்தி. இதில் வந்து இதில் இருக்கிறது வந்து 2, 4, 6 இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்கள் வந்து 2, 4, 6, 7 பசங்க, ஒரு பையன், 6 பொண்ணுங்க எம்பிபிஎஸ்க்கு போயிருக்கு. இப்போ இது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இவங்களுடைய படிப்பு செலவு, அது கூட நம்ம வந்து ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த குழந்தைங்களுடைய படிப்பு செலவை வந்து அரசு ஏற்றுக்கணும். ஒன்றும் இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் அது இது வாங்கிறதுக்கான இது தான். உங்கள் காந்தி செல்வன் கொண்டு வந்தது தான், காங்கிரஸ் அரசு தான். இன்னைக்கு எத்தனை இப்போ ஒரு 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 மேடை கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமா எதை வேணாலும் பேசிக்கிட்டே போகிறது, எவனுமே கேட்கவே மாட்டான், எவனும் இது பண்ண மாட்டான்ட்டு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நாற்காலிக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட இது இருக்குல்ல. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த முப்பெரும் விழாவில் வந்து கூட்டமே கிடையாது. கூட்டமே வந்து இல்லாமல் அது வந்து இப்போ ஒரு இவங்க லாரியில் இவங்க வந்து கூட்டு வந்தது, இதுதான் அங்கே கூட்டம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனம் வைக்கக்கூடாதுன்ட்டு எடப்பாடியார் வந்து முகமூடி போட்டுட்டு போனாருன்னு, அப்படிப்பட்ட ஒரு மூஞ்சை தொடச்சிட்டு போகிறது வந்து முகமூடி போட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதை வந்து நீங்கள் வந்து மீடியாலெலாம் விட்றீங்க. எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருப்பீங்க? எத்தனை காலத்துக்கு ஏமாற்றுவீங்க? பத்திரிகைக்காரங்க வந்து நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் தாண்டி போச்சு. இன்றைக்கி வந்து பத்திரிக்கை அப்படின்னு சொன்னாக்கா காசு தான் பத்திரிக்கை. பத்திரிக்கையில் இருக்கிறவங்க ஃபுல்லாக வந்து இன்றைக்கி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானே தவிர நாட்டை பற்றி எவனும் நினைக்கிறது இல்லை. வெள்ளைக்காரனே மேல் அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து எழுதியிருக்காரு. இவர்களுடைய ஆட்சி அதிகாரம், ஊழல், இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஒன்று மேலே ஒரு இன்னைக்கு உங்களை நீங்கள் வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமை தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து நம்ம இவர் ஏர்போர்ட் மூர்த்தியார் வந்து இன்றைக்கி வந்து சிறைக்குள்ளே வச்சுருக்கீங்க. யார் அவரை வந்து இது பண்ணது? நீங்களாம் இதை பற்றி பேசலாமா? உரிமைகளை பற்றிலாம் முதல்ல ஒருத்தர் மனு கொடுக்க வராரு, பாதிக்கப்பட்டவர், அவர் கூட இவர் போகலான்னு இருக்கிறாரு. டிஜிபி வாசலில் இதுவும் வந்துட்டு ஒரு ஐஜி ஆஃபீஸ் வாசலில் நடக்குது. ஒரு பெரிய ஒரு இதில் 10 பேர் வந்து தாக்குறாங்க. அந்த 10 பேர் திடீர்னு தாக்குதலால் நிலை விழுந்து போன அவர் வந்து தன்னை தற்காத்து கொள்றதுக்காக அவங்கள திருப்பி அவர் தாக்குறாரு. இது எல்லாமே தெரியும். ஆனால் நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து காவல் கொடுக்குது. இதுதான் வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. எத்தனையோ வழக்குகளை வந்து நீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து எடுத்து இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து எல்லா மீடியாக்கள்லையும் வந்துருக்கு. எல்லாத்துலேயும் சமூக வலைதளங்களில் தட்டின உடனே அந்த இது ஓடி வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து நீதிபதிகள்லாம் பார்க்கலையா? ரோட்டில் நிற்கிற ஒரு மனிதன்கிட்ட தானாக வம்புக்கு வந்து 10 பேர் வந்து அடிக்கிறதுக்கு வரான், அடிக்கிறான், செருப்பால் அடிக்கிறான், எல்லாம் செய்யலாம். எங்கே உரிமை? நீங்கள் எப்படி நீங்கள் மாநில உரிமையை பற்றி பேசுகிறீங்க? ரெண்டாவது அவருக்கு வந்து குண்டாஸ் போடுறீங்க. குண்டாசை கொண்டு போய் தூக்கிட்டு போனாக்கா அங்கே அந்த அம்மா வந்து நல்ல நீதிபதி, அந்த அம்மா வந்து அதுக்கான முகாந்திரமாக இல்லைன்னு சொல்லிட்டு போங்கன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் மாநில இதெல்லாம் வந்து அப்போ உங்ககிட்ட வந்து ஆட்சி அதிகம், நீங்கன்னா மன்னர் ஆட்சியா நினச்சவங்களாம் தூக்கி உள்ளே போடுறதுக்கு? மேலும் மேலும் இது மாதிரியான ஒரு வாக்கியங்களெல்லாம் வந்து பொது வெளியில் வந்து நீங்கள் பேசுகிறத நிறுத்திக்கங்க. உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்க அப்படின்னா, ஏன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசும்போது நாம் வந்து இந்த பழைய கதைங்கள்லாம் எடுத்து வந்து பேச வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்துட்டு அதிமுகவை வந்து பலவீனப்படுத்துறதை விட்டுட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து காப்பாற்றிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சியாகவாவது அமர முடியுமா அப்படின்றத வந்து யோசிச்சுக்கோங்க. முதல்ல வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை இப்படியெல்லாம் வந்து தரக்குறைவாக பேசக்கூடிய இதை வந்து நம்ம வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஆர்டிஎஸ்.